ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி ரன் பண்ணுறது, அடுத்தது அதை எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ எடிட்டர்ஸில். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டி டிரைவில் ஆங்குலர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் என்னோட ப்ராஜெக்ட் வேணும். ஸோ அதே மாதிரி ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ஏற்கனவே ஆங்குலர் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ என்னோடது டி டிரைவ்ல இருக்கு. ஸோ நான் டி டிரைவ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், டி கோலன். ஸோ இதில் ஆங்குலர்ங்கிறது போடலாம், ஆங்குலர். ஸோ இப்போ இதில் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆங்குலரில் என்ஜி நியூ. ஸோ என்ஜிங்கிறது ஆங்குலரோட கமெண்ட் என்ஜி. ஸோ நியூ ப்ராஜெக்ட்டுக்கு நியூ ஒரு ப்ராஜெக்டோட நேம். ஸோ இதை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆங்குலரே ஒரு ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொரிஸ் கேட்கும். ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்களா, சாஸா லெஸ்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு என்டர். அதுக்கப்புறம் இதில் சர்வர் சைடு ரெண்டரிங் இப்போ யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது ப்ராஜெக்டில். இல்லை, இப்போ ஆங்குலர் வந்து நம்ம கிளைண்ட் சைடுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நோ கொடுத்துட்டு என் கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிடும். உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் என்பிஎம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணும். ஸோ இது உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீட் ப்ளஸ் உங்களோட சிஸ்டம் ஸ்பீடு பார்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இது உங்களோட அரௌண்ட் ஒரு 200 to 300 MB ஃபைல்ஸ் காப்பி ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இது சில லைப்ரரிஸ் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதனால இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்டிவாக வச்சுடுங்க. இது இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து இதில் பேக்கேஜ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலைஸ் கிட்டுக்கு வந்து இதில் எரர் வரும். ஸோ கிட் வந்து எரர் வர்றது வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அது நீட் கிடையாது. ஸோ என்னோட சிஸ்டமில் நான் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கிட் சாஃப்ட்வேர் வந்து. அதனால அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலைன்னு சொல்லுது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதில் ஒரு எரர் வரும், பட் அதை இக்னோர் பண்ணாது, நீட் கிடையாது. இப்போ நான் அந்த ப்ராஜெக்டோட டைரக்டரிக்குள்ள போயிடுறேன், சிடி ஸ்பேஸ் கேண்டிட். ஸோ இந்த கேண்டிட்ங்கிற ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை ரன் பண்ணுறதுக்கு என்ஜி சர்வ் இல்லைன்னா என்ஜிஎஸ் கொடுத்தா கூட ஷார்ட் ஃபார்ம் ரன் ஆகும். ஸோ கொடுத்து என்டர் பண்ணுவோம். ஸோ இது உங்களோட டைப் ஸ்கிரிப்ட் கோட்ஸ், டிஃபால்ட்டாக வர டைப் ஸ்கிரிப்ட் கோட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி போர்ட் வந்து 4200ங்கிற போர்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆகும். ஸோ இதை நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் கோஸ் 4200 கொடுங்க. உங்களோட அந்த டிஃபால்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஹலோ கேண்டிட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆப் இஸ் ரன்னிங். ஓகே. ஸோ இப்போ இந்த கோட்ஸ் எல்லாம் நான் எடிட் பண்ணணும்னா, ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஃபைல்ஸாக நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். ஸோ எனக்கு வந்து ஒரு எடிட்டர் தேவை. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு தேடுங்க. ஸோ வெறும் விஷுவல் ஸ்டுடியோன்னு போடாதுங்க, அது வந்து ஒரு C++ஓட எடிட்டர்ஸ், அவங்களோட மைக்ரோசாஃப்ட் அந்த எடிட்டர்ஸ் வரும். ஸோ நமக்கு தேவை விஷுவல் ஸ்டுடியோ கோட், விஎஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஐகான், ஸோ இந்த இதுதான் வேணும். ஸோ இதோட டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு மைக்ரோசாஃப்டோட இன்ஸ்டாலர், உங்களோட ஓஎஸ் என்ன ஓஎஸோ அதுக்கு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ சிஸ்டம் இன்ஸ்டாலர் எடுத்துடுங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டமில் ஸோ நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்டார்ட்டில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு கொடுத்தா அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா இதில் ஓப்பன் ஃபோல்டர், அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்களோட ஆங்குலர் கோடு எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
உள்ள நிறைய கோட்ஸ்ல வந்து சின்டாக்ஸ் எரர்ஸ் காட்டும். உள்ள போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடதுல காட்டல, பட் நிறைய பேருக்கு இதில் டிடெக்ட் ஆகும். ஸோ ரீசன் வந்து ஆங்குலரோட கோடை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃபர்ஸ்ட் டைம் ரெகக்னைஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு, ஸோ இதில் ஆங்குலரோட சின்டாக்ஸ் ஹைலைட்டர் எடுத்துடு, எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஆங்குலர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இது வந்து என்னோட ப்ரிஃபர்டு இது வந்து எப்போவுமே ஓகே இந்த இருக்கு, இது ஆர் ஜான் பாப்பா. ஸோ இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த எடிட்டர்ஸ் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. த எக்ஸ்டென்ஷன் இஸ் எனேபிள் குளோபலி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சின்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் ஹைலைட் ஆகிறது, ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எடிட்டர் எல்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியுதா? ஸோ இதில் ஆப் காம்பன் HTMLங்கிற ஒரு ஃபைல் இருக்கும் SRC ஆப்பில். ஸோ இதில் போய் நீங்கள் சம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா இது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் என்னெல்லாம் எடிட் பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.